நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. பரபரப்பான சூழ்நிலையில் இன்று நடைபெறுகிறது குடியரசு துணைத் தலைவர் தேர்தல். மக்களவை மற்றும் மாநிலங்களவையைச் சேர்ந்த 781 எம்பிக்கள் வாக்களிக்க உள்ளனர். சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள மாநிலங்களில் சிறப்பு வாக்காளர் திருத்தம் நடத்த உத்தரவிடக் கோரிய வழக்கு தேர்தல் ஆணையம், தமிழக அரசு உட்பட 5 மாநில அரசுகள் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் ஆணை. தமிழகத்திற்கு பொறுப்பு டிஜிபியை நியமித்தது ஏன் என உச்சநீதிமன்றம் கேள்வி. யுபிஎஸ்சி பரிந்துரையின் அடிப்படையில் தமிழக அரசு டிஜிபியை நியமனம் செய்ய உச்சநீதிமன்றம் ஆணை. காஞ்சிபுரம் டிஎஸ்பி சங்கர் கணேஷ் நீதிமன்றத்தில் வைத்து கைது. பூசிவாக்கம் பகுதியில் ஏற்பட்ட அடிதடி பிரச்சனையில் குற்றவாளிகளை கைது செய்யாததால் சிறையில் அடைக்க மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு. கைதான டிஎஸ்பி சங்கர் கணேஷுக்கு நெஞ்சுவலி, காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை. மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு மாற்றம். சென்னை கொருக்குப்பேட்டையில் உண்ணாவிரத போராட்டம் நடத்திய தூய்மை பணியாளர்கள் கைது. போலீசாருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு. வருகின்ற 10ஆம் தேதி வரை டெட் தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம். ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பு. தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து டிடிவி தினகரன் விலக தான் காரணமில்லை. தற்போது கூட்டணிக்குள் நடைபெறும் நிகழ்வுகள் மன வருத்தத்தை தருவதாக நயினார் நாகேந்திரன் ஆதங்கம். விசிகவினரை தாக்கிய வழக்கில் ஏர்போர்ட் மூர்த்திக்கு வருகின்ற 22ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். சென்னை எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு. தாவிக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் உள்ளிட்ட 6 பேர் மீது திருச்சி ஏர்போர்ட் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு. கடந்த 6ஆம் தேதி என் ஆனந்த் திருச்சி வந்தபோது போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக புகாரில் நடவடிக்கை. ரிதன்யா தற்கொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. காவல்துறை விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் சிபிஐக்கு விசாரணையை மாற்றுவதில் எந்த பலனும் இல்லை என கருத்து. துறையூரில் இபிஎஸ் பிரச்சாரத்தின் போது ஆம்புலன்ஸை அதிமுகவினர் தாக்கியதாக வழக்கு. 4 பேருக்கு நிபந்தனையுடன் முன்ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. அதிமுகவில் கட்சி பதவிகள் பறிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஹரிதுவாருக்கு பயணம். ராமரை தரிசனம் செய்வதற்காக செல்வதாக விமான நிலையத்தில் பேட்டி. கள்ளக்குறிச்சி அருகே பள்ளி விழுந்த உணவை உட்கொண்ட மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதி. 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக தகவல். திருக்கோவிலூர் அருகே தனியார் கல்லூரியில் கேண்டீன் உணவில் எலி இருந்ததால் பரபரப்பு. எலி கிடந்தது தொடர்பாக விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்லூரி நிர்வாகம் தகவல். தர்மபுரி அருகே காதல் திருமணம் செய்த இளம்பெண் மர்ம மரணம். அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு உறவினர்கள் போராட்டம்.
கொடைக்கானல் அருகே மலை சாலையில் தீப்பற்றி எறிந்த காரால் பரபரப்பு. காரில் இருந்த சுற்றுலா பயணிகள் உடனடியாக வெளியேறியதால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. தமிழ்நாட்டில் வருகின்ற 10ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சோதனையின் போது வீட்டில் இருந்த பெண்களை மிரட்டிய விவகாரம். சம்பவத்தின் போது பணிபுரிந்த காவல் உதவி ஆணையர் மற்றும் 2 ஆய்வாளர்களுக்கு அபராதம் விதித்தது மாநில மனித உரிமை ஆணையம். ஆதார் அடையாள அட்டையை ஆவணமாக ஏற்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஆதார் அட்டையை 12வது ஆவணமாக பெற வேண்டும் எனவும் ஆணை. கேரளாவில் அமீபா மூளைக்காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட மேலும் ஒருவர் உயிரிழப்பு. உயிரிழப்பு எண்ணிக்கை 5ஆக உயர்வு. மகாராஷ்டிராவின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற விநாயகர் சிலை கரைப்பு நிகழ்வு. 9 பேர் உயிரிழந்த நிலையில் 12 பேர் மாயம். டிக்டாக் செயலி மீதான தடையை நீக்கும் எந்த திட்டமும் மத்திய அரசிடம் இல்லை. மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் திட்டவட்டம். நேபாளத்தில் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக ஊடகங்களுக்கு விதித்த தடைக்கு எதிராக இளைஞர்கள் கிளர்ச்சி. தலைநகர் காத்மண்டுவில் நாடாளுமன்ற வளாகம் உள்ளிட்ட இடங்களில் ஆயிரக்கணக்கானோர் போராட்டம். பதற்றமான சூழல். நேபாளத்தில் நாடாளுமன்றம் நோக்கி சென்ற போராட்டக்காரர்கள் மீது துப்பாக்கிச் சூடு. உயிரிழந்தோர் எண்ணிக்கை 16ஆக உயர்ந்த நிலையில் 80க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்திருப்பதாக தகவல். சமூக ஊடகங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை வாபஸ் பெற்றது நேபாள அரசு. போராட்டத்தின் போது ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு தார்மீக பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் ராஜினாமா. பிரான்ஸ் பிரதமர் பிராங்காய் பாய்ரூ ராஜினாமா. நாடாளுமன்றத்தில் அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோல்வி எதிரொலி. ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் தொடர் இன்று தொடக்கம். முதல் போட்டியில் ஆப்கானிஸ்தான், ஹாங்காங் அணிகள் பலப்பரட்சை. நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.